கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான வழக்கில் அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை எதிர்த்தும் கரூர் நெரிசல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரியும் தவிக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, நெரிசலில் சிக்கி இறந்த 10 வயது சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்களை தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை நீதிபதிகள் மகேஸ்வரி, என்.வி. அஞ்சாரியா அமர்வு விசாரித்தது. அப்போது ஒரு மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி ஆஜராகி காரசாரமாக வாதிட்டார். அவர் வாதிட்டதாவது: கரூர் வேலுசாமிபுரத்தில் ஏற்கனவே அதிமுக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது குறுகலான சாலை என போலீசார் காரணம் கூறினர். அதே இடத்தில் தவிகவுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். அதிமுகவுக்கு கூட்டம் வரும் என்றால் விஜய் பிரச்சாரத்திற்கும் கூட்டம் வரத்தானே செய்யும். என்னுடைய தாழ்மையான வாதம் என்றால் அந்த இடத்தில் அனுமதி வழங்கியது போலீஸ் செய்த பெரிய தவறு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் முன்வைக்க விரும்புகிறேன். இரவு 7:30 மணிக்கு நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கிய அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பலர் தங்கள் அன்புக்குரிய உறவுகளை பறிகொடுத்துவிட்டு கதறி அழுத்தனர். ஆனால் இரவு 10:30 மணிக்குள் 30 உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுவிட்டது. அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் தகனம் செய்யப்பட்டுவிட்டது. இரவில் அவ்வளவு தாமதமாக பிரேத பரிசோதனை நடத்தியது ஏன்? டாக்டர்கள் எல்லோரும் எப்படி திடீரென வந்தார்கள் என்பது பற்றிய தெளிவாக தகவல்கள் இல்லை. அனுபவம் வாய்ந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒரு நபர் கமிஷனை தமிழக அரசு அமைத்துள்ளதாக கூறினார். ஆனால் அது பற்றிய அரசிதழில் வெளியிடுவதற்கு முன்பே ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்த பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருந்தது அது எப்படி? கரூரில் என்ன நடந்தது என்பதற்கான புகைப்பட ஆதாரங்களுடன் நான் கோர்ட்டுக்கு வந்துள்ளேன். இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என அரசு விரும்பியிருந்தால் அவர்கள் ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும். கூட்ட நெரிசல் தன்னிச்சையாக நிகழ்ந்த ஒரு சம்பவம் அல்ல. விஜய் பேசியது இரவு 7 மணிக்குதான். ஆனால் பிற்பகல் 3 மணி முதலே சில திமுக உறுப்பினர்கள் நெரிசல் நடக்கப் போகிறது என்று பேச ஆரம்பித்து விட்டனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய ஒருவர் பதிவை போட்டுள்ளார். ஒரு ஆசாமி விஜயை நோக்கி செருப்பை வீசினார். ஆனால் போலீசாரோ நடக்கட்டும் என கைகட்டி வேடிக்கை பார்த்துள்ளனர். இதனால் அந்த இடத்தில் ஒரு குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதெல்லாம் நெரிசல் ஏற்பட காரணமாக அமைந்தது. மொத்தத்தில் போலீஸ்தான் நெரிசலுக்கு காரணம். இப்படிப்பட்ட நிலையில் தமிழக போலீஸ் அதிகாரிகள் விசாரித்தால் உண்மை வெளிவராது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வழக்கறிஞர் ராகவாச்சாரி வாதிட்டார். அதை கேட்ட நீதிபதி மகேஸ்வரி, அரசியல் கட்சிகளின் பேரணிகள், பொதுக்கூட்டங்களுக்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நெரிசல் மிகுந்த சாலையில் எதற்காக அனுமதி கொடுத்தீர்கள் என அரசு வழக்கறிஞரை கேட்டார். நள்ளிரவில் 4 மணி நேரத்திற்குள் பிரேத பரிசோதனைகளை செய்து முடித்து உடல்களை ஒப்படைத்திருக்கிறீர்கள். பிரேத பரிசோதனை செய்ய கரூர் மருத்துவமனையில் எத்தனை டேபிள்கள் உள்ளன? 2ஆ? ஏன் இத்தனை அவசரமாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என நீதிபதி மகேஸ்வரி கேட்டார். அதற்கு தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் கூறியதாவது: கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த துயர சம்பவம் ஒரு விபத்து. இறந்து போனவர்களின் குடும்பத்தினர் உடல்களை சீக்கிரமாக கேட்டனர். இரவிலேயே முதல்வர் கரூருக்கு விமானத்தில் விரைந்தார். உடல்களை ஒப்படைக்கும்படி குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறியபடி கேட்டதால் இரவிலேயே பிரேத பரிசோதனை செய்ய கரூர் மாவட்ட கலெக்டர் அனுமதி வழங்கினார். பிரேத பரிசோதனை நடத்திய விதம் பற்றி குற்றம் சாட்டப்படுவது இதுதான் முதல் முறை. எனவே இந்த விஷயத்தில் அனைத்து ஆவணங்களையும் நான் சரிபார்த்து விரிவான பிரமாண பத்திரத்தை கோர்ட்டில் தாக்கல் செய்கிறேன் என அரசு வழக்கறிஞர் வில்சன் உறுதியளித்தார். கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவும் பிரேத பரிசோதனை செய்யவும் மற்ற மாவட்டங்களில் இருந்து 220 டாக்டர்கள், 165 நர்சுகள் அனுப்பப்பட்டனர் என தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் விளக்கமளித்ததையும் வழக்கறிஞர் வில்சன் சுட்டிக்காட்டினார். அப்போது நீதிபதி மகேஸ்வரி, அவர்கள் தடயவியல் நிபுணர்களா என கேட்டார். தொடர்ந்து வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன், நெரிசல் சம்பவம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டை நிராகரிக்கிறேன் என்றார். செருப்பை தூக்கி அடித்ததால் நெரிசல் ஏற்படவில்லை. மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் கிளப்பிய சந்தேகங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்கிறேன் எனவும் வில்சன் உறுதியளித்தார். ஹைகோர்ட் தான் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்துள்ளது, தமிழக அரசு அல்ல. எனவே குழுவில் உள்ள அதிகாரிகளை சந்தேகப்பட எந்த நியாயமான காரணமும் இல்லை. எஸ்ஐடி அதிகாரிகள் நியமனத்தில் தமிழக அரசு எந்த தலையீடும் செய்யவில்லை. அதனால் இதில் சிபிஐ விசாரணை தேவையில்லை என தமிழக அரசு வழக்கறிஞர்கள் கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தேதி குறிப்பிடாமல் உத்தரவை ஒத்திவைத்தனர்.